பவர் பிஐல எப்படி எக்ஸல் ஃபைல்ஸ் நம்ம லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து 2 வேஸில் நம்ம எக்ஸலால் லோட் பண்ண முடியும். ஒன்று இந்த கெட் டேட்டாலேருந்து நம்ம டைரெக்டாக எக்ஸல் ஒர்க் புக் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஷார்ட்கட்டில் எக்ஸல் ஒர்க் புக் கிளிக் பண்ணலாம். ஸோ நான் இந்த எக்ஸல் ஒர்க் புக் ஷார்ட்கட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற எக்ஸல் ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்னோட ஃபைல் வந்து நான் இந்த யூஎஸ் சேல்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இதை லோட் பண்ணுறப்ப இட் வில் டேக் சம் டைம். ஸோ அது கனெக்ட் ஆகிட்டு ஸோ இப்போ ஏன் நமக்கு வந்து 3 டேபிள்ஸ் மாதிரி செப்பரேட்டாக வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட எக்ஸல் ஃபைலில் வந்து 3 ஷீட் இருக்கு. ஸோ பவர் பிஐல நம்ம எக்ஸலில் வந்து நம்ம ஈச் ஷீட் வந்து இட் வில் கன்சிடர் அஸ் பவர் பிஐல ஈச் டேபிளாக கன்சிடர் ஆகும். ஸோ இதில் நமக்கு வந்து எந்தெந்த டேபிளாக நமக்கு வேணுமோ அதை நம்ம ப்ரிவ்யூ பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எல்லா ஷீட்டும் வேணும்னா நம்ம எல்லா ஷீட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பர்டிகுலராக எனக்கு 1 or 2 ஷீட்ஸ் தான் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஷீட்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு டேட்டா லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஈஸியாக எக்ஸல் வந்து லோட் பண்ணணும்.